அம்பேத்கர் அவர்களை எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன்? அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்களை அரசமைப்பு சட்டம் எழுத தூண்டின சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி திசை புத்தக நிலையத்தோட பொறுப்பாளர் தோழர் அசோக்குமார் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வெயிட்டிங் ஃபார் விசான்னு சொல்ல முடியும். அந்த புத்தகம் விசாவுக்காக காத்திருத்தல் தமிழில் இருக்குது. இந்த புத்தகங்கிறது அவர் சிறு வயதுலேருந்து ஒரு படித்து இளைஞராகிற வரைக்கும் நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்கள், அவர் அனுபவித்த சம்பவங்கள், அவருக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குன சம்பவங்கள். இது வந்து ஒரு 6 சம்பவங்களை மட்டும் எடுத்து அவர் குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறாரு. முதல் சம்பவம், அவர் சிறு வயதில், அவர் 9 வயது இருக்கும்போது அவர் அண்ணனோடையும் அவரோட மூத்த சகோதரியோட பசங்களோடையும் அவர் இருக்கிறாரு. அவங்க அப்பா அப்போ கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து இராணுவத்தில் வேலை செஞ்சு, ஆங்கிலேயர்களுக்காக வேலை செஞ்சு, அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊரில் இருக்கிறாங்க. சதாராங்கிற மராட்டிய மாநிலத்தில் இருக்க சதாராங்கிற ஊரில் இருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு வேலை விஷயமா, அதாவது ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குளம் வெட்டுறதுக்காக கோரேகான்கிற ஊருக்கு போகிறாங்க அவங்க அப்பா. அதனால் அவங்க சகோதரி, அவங்க அத்தை கிட்ட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க அண்ணன், சகோதரி பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு 4 பசங்க. இந்த 4 பேரும் இவங்க அப்பாவையும் பார்க்க முடியாத சூழல். அவரும் இங்கே வந்துட்டு போக முடியாது, இவங்களும் அங்கே போக முடியாது. அப்போ ஒரு விடுமுறையில் அவங்க அப்பாவை பார்க்க போகணுங்கிறதுக்காக லெட்டர் எழுதிட்டு நாங்கள் வர்றோம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது சொல்லிவிட்டு இவங்க குறிப்பிட்ட நாளில் கிளம்புறாங்க. ட்ரெயினில் போகிறாங்க. அவங்க அப்பா ஓரளவு வசதியான குடும்பம் தான். அவங்க அப்பா சம்பாதிச்சிருக்காரு, அவங்ககிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி போனப்போ ட்ரெயினில் போயிடுறாங்க. அவங்கள பார்க்கும்போது சாதாரணமாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு நல்ல உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த குடும்பத்திலிருந்து வந்த நபர்கள் போல் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அவங்க அந்த கோரேகான்ங்கிறது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரொம்ப தூரம், ஒரு 5-6 மணி நேரங்கள் தொட்டால் தான், கடந்தால் தான் அங்கே போக முடியுங்கிற சூழல். ஆனால் அவங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, கிட்டத்தட்ட இருட்டிருச்சு. அப்போது அங்கே இருக்கிற வண்டிக்காரர்கள், மாட்டு வண்டிக்காரர்கள் மூலமாக தான் போக முடியும். அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்கும்போது இவங்க தாங்கள் மகர் சாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மராட்டிய சமூகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம். அது அவங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் உயர்ந்த சாதி சேர்ந்தவங்க தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தார். ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, அவங்க கையில் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்க குதிரை மீது மாட்டு வண்டியில் போகிற அளவுக்கு வசதியாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கண்டுக்கிறவே இல்லை அந்த இவங்கள. அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் வண்டிக்காரங்கிட்ட பேசி பண்ணுறாங்க. ஆனால் வண்டிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருது, அவங்களும் வண்டியில் ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தீட்டுப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சரிசமமாக உட்காந்துட்டு போகணும்ல வண்டி ஓட்டுறவங்களோட, வண்டியில் உட்காரணுன்னா. அப்போ ஒருத்தர் மட்டும் நான் வண்டி கூட நடந்து வர்றேன், நானே நீங்கள் வண்டியில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாட்டு வண்டி ஓட்ட இவங்க ஓட்ட வண்டிக்காரன் உங்களோட உட்கார மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க. அது ஒரு டீல் மாதிரி பேசி போகிறாங்க. அது இப்போ ரொம்ப போக அது ரொம்ப தூரங்கிறது புரிஞ்சிருச்சு. அது இரவுக்குள்ளே அவங்க போய் சேர முடியாது அப்படிங்கிறப்போ அப்புறம் தங்குறதுக்கான ஒரு இடம் பார்க்குறாங்க. இருட்டில் போய்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப தூரம். அப்புறம் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்குது, எல்லோரும் பயணிகள்லாம் தங்கிட்டு போகிறது. அங்கேயும் இவங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்ககிட்ட இரவு உணவு இருக்குது, சாப்பிட்லான்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாப்பிட முடியல, ஏன்னா தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. தண்ணி இல்லை, யாருமே தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. தண்ணி இல்லாமல் அவங்க வறண்டு போயிட்டு சாப்பிடவும் முடியாமல், கூட உணவு வச்சுருந்தும் எதுவும் பண்ண முடியாமல் அந்த இரவை பயத்தோடையே கழிக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த வண்டிக்காரர் அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க அப்பாவை பார்க்க போகிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, கோரேகானுக்கு. அவங்க அப்பாவும் நீங்கள் ஏன் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் அந்த கடிதம் கொடுத்ததில் ஒரு தவறுதல் நடந்து அவங்க அப்பாவுக்கு அந்த தகவல் தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இருந்தது. இதுலேருந்து அம்பேத்கர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வர்றார். என்னன்னா, தான் எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் சரி, சமூகத்தில் ஒரு நம்ம எப்படி பார்க்கப்படுறோம் அப்படிங்கிறது சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் தான் இந்த சாதியை சார்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது ஏழைகளாக இருக்கக்கூடிய அந்த உயர் சாதி கூட்டமாக இருந்தாலும் சரி, இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களாலும் சரி, அவர்கள் பக்கத்தில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளியாக வைக்கிறார். இதே போல் 2வது சம்பவம் ஒன்று சொல்கிறாங்க. அவரை படிக்க வச்சதில் முக்கியமான பங்கு வகித்தது பரோடா அரசர். பரோடானா இங்கே இந்தியாவில் இருக்கதான் பரோடாங்க. எங்கே, எந்த மாநிலம்? குஜராத்தில் இருக்கிற சௌராஷ்டிரா பகுதியை சேர்ந்தது தான் பரோடா. அது அவர் தான் அம்பேத்கரை படிக்க வைக்கிறாரு. அமெரிக்காவுக்கு கல்லூரிக்கு அனுப்புகிறாரு, அமெரிக்காவில் படிக்கிறாரு.
அப்புறம் இங்கிலாந்து போயிட்டு அங்கேயும் படிக்கிறாரு. ஸோ இவர் படித்து முடிச்சுட்டு வரும்போது அவருக்கான அரசவைக்கு சேவை செய்ய வேண்டிய இதை உணர்றாரு. ஏன்னா அவங்க தான் படிக்க வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக. அது ஒரு காலகட்டம். அவர் வந்ததுக்கப்புறம் இங்கிலாந்தில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பரோடா போகணுங்கிறதுக்காக அவர் போகிறாரு. நல்ல அது வரைக்கும் அவர் வந்து அந்த வெளிநாட்டு சமூகத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் சூழலை பார்த்து இது பண்ணலை. அதனால் அவருக்கு அது வந்து வெளியே இருந்த வரைக்கும் ஒன்றும் தரல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு புது விதமான நெருக்கடிகளை சந்திக்கிறாரு, எதிர்கொள்கிறாரு. அதில் முக்கியமானது தான் இந்த இது. இவர் பரோடாவுக்கு போயிட்டார், ட்ரெயினில் போயிட்டார். நல்லா கோட் ஷர்ட்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக இருக்கிறாரு. ஆனால் தங்குறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா தங்கணும்னா அங்கே தங்குறதுக்கு இப்போ தான் போகிறாரு. தங்குறதுக்கு அரசவை ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் இவர் டெம்பரரியாக அங்கே தங்கணும்னா ஹோட்டலில் தங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் இன்னும் சாதின்னு சொல்லாமல் எந்த ஹோட்டலும் ஏற்றுக்க மாட்டாங்க விடுதிகள்லையும். அப்படியான ஒரு விடுதியில் வந்து பார்சி விடுதி ஒன்று இருக்குது. பார்சின மக்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதி. அது இந்து சமூகத்தை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறனால தன்னை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நம்பி அவர் அந்த விடுதிக்கு போகிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவர் நீங்கள் இந்து தானே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் வந்து தன்னை பார்சியாக அடையாளத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மற்ற பார்சி மக்கள் வந்து அவங்க அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பார்சி விடுதியோட உரிமையாளர் கேட்டுக்கிட்டதுக்கு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இவங்க இருந்துக்கிறாங்க. அப்போ பார்சின மக்களை இந்துக்களை ஏற்றுக்கல. ஆமாம், இதுதான் அந்த சம்பவத்து மூலமாக அவர் சொல்ல வர்றாரு. ஏன்னா வந்து தினமும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா அவங்க பார்சி மக்கள் வந்துட்டு போகிற இடம், பார்சிக்கான அடையாளங்கள் இருக்கக்கூடாது, அவங்க கண்ணில் அடிக்கடி படக்கூடாது, நல்லா சீக்கிரம் போகிறது, இரவு இருட்டினதுக்கப்புறம் வர்றது, இரவு வெளிச்சம் இல்லாமல் அவர் படிக்கிறது, இந்த மாதிரியானது ஒரு 10 நாட்கள் 11 நாட்கள் கடந்ததுக்கப்புறம் இப்படியே தெரிஞ்சிருது. இவர் இந்த மாதிரி ஒருத்தர் இந்து வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க. கிட்டத்தட்ட அடிக்க வந்து தடிகளோடு வந்து குழுமி நிற்கிறப்போ வேறு வழி இல்லாமல் அவருக்கு இன்னைக்கு மாலை வரைக்கும் இருந்துட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துட்றாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் நண்பர்களுக்கு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க கூட படிக்க போனவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு போகலாமா, அவங்க வீட்டுக்கு போகலாமான்ட்டு சிந்திக்கிறாரு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவங்க வீட்டில் இந்த மாதிரியான ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி தவிர்க்க நினைக்கிறாங்க. காரணம் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட அதில் ஒரு இந்து கிறிஸ்தவ குடும்பமும் இருக்குது. கிறிஸ்தவ மாறினவர். அவரோட மனைவி வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் கிறிஸ்தவர் ஏற்றுக்கொள்ள நினைச்சாலும் மனைவி அதுக்கான ஒரு இதில் இல்லை, அவ ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கிறிஸ்தவ நண்பரும் அதை மறுக்கிறாரு, எங்கே போக முடியாது அப்படிங்கிற. இவர் வேறு வழி இல்லாமல் திருப்பி பம்பாய்க்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் வந்து திருப்பி பம்பாய்க்கே போயிட்டார். ஆமாம், இங்கே தான் இருந்தார். இதில் என்னன்னா வந்து அவர் சொல்கிறது இதுதான், அடுத்த சமூகமும் அடுத்த சமயமும் இந்து சமூகத்தில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்னு நம்ம இருந்து நினச்சாலும் இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சாலுமே, ஆனால் அவர் பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்களும் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்துக்களாக இருக்கிறாங்க, இந்துக்களாக தான் பார்க்கணும், இந்து சமூகத்தில் உனக்கு என்ன இடம் இருக்கோ நீ அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுமே ஒரு விதமான ஒடுக்குமுறையை வச்சுருக்காங்க. ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. அதில் நண்பர்களும் விதி விலக்கல்ல அப்படிங்கிறது தான் அவர் கவனத்தில் எடுத்து சொல்கிறாரு. நான் அவர் கிறிஸ்தவ நண்பரும் ஒருத்தர் அதே மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கிறாரு. இது இன்னொரு சம்பவம். இந்த 3வது சம்பவத்துலேயும் அவர் குறிப்பிட்டாரு. அவர் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாரு, முக்கியமான வேலையில். அப்போ வந்து பம்பாய் மாகாணத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அவருக்குன்னுட்டு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக வந்து பம்பாய் மாகாணத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களோட குறைகளை கண்டுபிடிக்கிறத பல குழுக்கள் அமைக்கிறாங்க. அதில் இவரும் ஒரு குழுவில் இருக்கிறாரு. இவர் அப்படியான ஒரு குழுவில் இருந்து ஒரு பகுதிக்கு போயிட்டு, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களோட குறைகளை கேட்கணுங்கிறதுக்காக போகிறாரு. அங்கே இவர் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, ட்ரெயினில் போயிடுறாரு. அங்கே அவரை பயங்கரமாக வரவேற்பெல்லாம் கொடுக்குறாங்க அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து, நமக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அளவில் கொடுத்து அவர் அவங்க ஊருக்கு கூப்பிட்டு போகணும், ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுறாங்க, குதிரை வண்டி இவருக்காக. இவங்க வர முடியாது ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிறதுக்காக. அதே வேளை அந்த குதிரை வண்டிக்காரங்களும் இவரை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அது சிக்கல் தான் நம்ம முதல் சம்பவத்தில் பார்த்தது.
ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதிக பணம் கொடுத்து அவரை மட்டும் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குதிரை வண்டிக்காரரு நான் வண்டி ஓட்ட மாட்டேன், வண்டி வேணால் நான் கொடுக்குறேன், உங்கள்லேருந்து ஒரு ஆள் யாராவது வந்து ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் அம்பேத்கர் இதுக்கெல்லாம் தெரியாது, இதெல்லாம் அம்பேத்கருக்கு தெரியாது. அவரும் வண்டியில் ஏறி உட்காந்துடுறாரு. ஓட்டுறாலும் தெரியாது. சாதாரண அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் ஓட்டுறாரு. ஒரு பாலத்தை ஆற்ற கடந்து அந்த கிராமத்துக்கு போனங்கிறப்ப அந்த பாலம் வந்து கற்களால் கட்டப்பட்டது ஒன்று. அதில் ஏதோ ஒரு சரியாக வண்டி ஓட்ட தெரியாமல் அவர் கீழே போட்டுறாரு வண்டியை பாலத்தில் இருந்து. அம்பேத்கர் வந்து அடிபட்டு அவருக்கு வந்து காலில் அடிபட்டுருது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அவர் உணர்றாரு. கூட அவங்க கிராமத்து ஆட்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க நடந்தே குறுக்கு வழியில். இவர் வண்டியில் போகும்போது இவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் உணர்றாரு. என்னதான் வந்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்து அரசு சம்மந்தமான வேலைக்கு போனாலும் அந்த குதிரை வண்டிக்காரங்க கூட நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது அவருக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்குது, திருப்பி நடக்குது. படிச்சு பெரிய ஆளாகி ஒரு நல்ல அரசு வேலையாக போகிறப்ப கூட நடக்குது. அது என்னன்னா வந்து அந்த சாதாரண வண்டி ஓட்ட தெரியாத ஒரு இளைஞன் அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறத அவர் வெகுவாக உணரார். தன்னை எந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்து மூலமாகவும் உணர்றாரு. அது இந்த சம்பவத்துலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பொருளாதாரத்தில் முன்னேறிட்டா ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா அவங்களுக்கு வந்து நல்லா வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. என்னதான் பொருளாதாரத்துக்கு நாட்டோட குடியரசுத் தலைவராகவே ஆனாலும் அவர் தாழ்த்தப்பட்டவர் இல்லை பழங்குடியினர் அப்படி இருந்தாலே அவங்கள அப்படித்தான் பார்க்குறாங்க. அவங்க ஒரு சக மனிதர் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்றாங்க. இந்த சமூக மாற்றம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் முன்னேறிட்டால் மட்டும் வந்துடாது. நம்ம மனமாற்றத்தில் அது வரும்போது தான் வந்து நம்ம வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். இந்த சமூகம் வந்து இப்படியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் கவனத்தோடு இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு பிற்பாடு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது பல சட்டங்கள் வந்து அவர் தன்னோட சமூகத்துக்காக மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் இணைத்து அவர்களுக்கும் பல நன்மைகள் போய் சேரணும், அதிகாரம் போய் சேரணும், ஜனநாயகப்படுத்தப்படணும் அப்படிங்கிறத ஒரு உந்துதலை அவர் கொடுக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர் அரசமைப்பு சட்டம் கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்த சமூகத்திலேருந்து எல்லாரும் மாறினா மட்டும்தான் அந்த சமூகம் மாறும். தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க மாறினா மட்டும் இல்லை, அந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிற மற்றவங்களும் அவங்கள மதமாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அப்படியான சட்டங்கள் நிறைய கொண்டு வர்றாரு. பெண்களுக்கு குறிப்பாக வந்து சொத்துரிமை கொடுத்ததில் அவரோட பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி நிறைய சட்டங்கள் அவர் கொண்டு வர்றாரு. அவர் தன்னோட அமைச்சர் பதவியே தூக்கி எறிஞ்சது வந்து இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடு. நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, இருந்தும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி தான் வந்து ஆமாம் அவங்களுக்கும் இப்போ வேணும்னு சொல்லி தான் தன்னோட சட்ட அமைச்சர் பதவியே தூக்கி எறிஞ்சார். அது கேட்டு இவங்க ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப இப்படியாக எல்லா சமூகத்துக்கும் அவர் சேர்ந்து யோசிச்சது தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற பல உரிமைகள். ஆமாம், தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் அனுபவிக்கல, பல உரிமைகள் நமக்கு இந்த ஜனநாயக ரீதியாக நமக்கு கிடைக்கின்ற எல்லா விதமான உரிமைகளும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தது தான். அதனால தான் அவரை எல்லாருக்குமான தலைவராக நம்ம சொல்கிறோம். ஸோ தோழர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமுதாயத்திலேருந்து வந்த அம்பேத்கர் அவர்கள் பலரோட எதிர்ப்பையும் மீறி பல சம்பவங்களையும் கடந்து வழிகளையும் கடந்து எல்லாருக்குமான ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி எல்லாருக்குமான இடஒதுக்கீடையும் கேட்டு அதுக்கு போராடி அது முடியலங்கும் போது அந்த சட்ட அமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கும்போது எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், ஒரு தேச தந்தை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அம்பேத்கர் அவர்கள் பற்றியும் இந்த விசாவுக்காக காத்திருந்தார் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற சம்பவங்களையும் பற்றி எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர், மகிழ்ச்சி. இதே மாதிரி அடுத்து வேற எந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வேற எந்த அரசியல் சமூக வரலாறை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அமைந்து விட்டால் அதே மோசமான சட்டம் கூட நன்மையே பயக்கும்.